அட்டகாசமான சுவையில் பன்னீர் ஃப்ரை ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது போல் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் வெயிட் லாஸ் டயட்டில் இருந்தாலும் சரி, ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருந்தாலும் சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை இது போல் கொஞ்சம் தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா ஊறி வரும். ரொம்பவும் திக்காக பண்ணிட்டிங்கன்னா மசாலா உள்ளே இறங்காது. இது போல் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அடுத்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்து கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாகவே சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பன்னீருக்கு வெளியில் அவுட் கோட்டிங்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், அப்படி இல்லைன்னா அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல, நான் சாஃப்டாக பன்னீர் செய்கிறேன், அதனால் நான் சேர்த்துக்கல. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்க தயிர்லே இது நம்மளுக்கு திக்கான பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எல்லா பன்னீரையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலாவில் உங்களுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக தான் சேர்த்துருக்கேன். இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இந்த 300 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக சேர்த்து இது செய்யணும்னு நினச்சி செஞ்சுருக்கேன். இப்போ பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான பிறகு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெயை சூடுபடுத்திட வேண்டாம். 2 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து எல்லா பன்னீர் க்யூப்ஸும் திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பன்னீர் ஃப்ரை ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.